நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே என் அன்பே. உனக்காக இருப்பேன், உன்னிடலாக நான் வசித்தேன், எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. இப்ப மேல தண்ணி அடிச்சா ஏட்டி சுக்கி இது ஜாலியா இருக்குடி. அப்படியா? அப்ப நீயும் வாங்கிக்கோ. நீ ஏட்டி போதும், என்ன பண்ணுவீங்க? விழுந்து தொலைஞ்சிட போறீங்கடி. ஏட்டி மலரு ரொம்ப ஜாலியா இருக்குடி. எனக்கு தான் டீ அப்படியே குளு 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 குளுன்னு இருக்குடி. அடிக்கிற வெயிலுக்கு நல்லா எதமா இருக்குடி. டேய் மச்சான், என்னடா என்னடா பண்ணுத? அங்க பாத்தியா அந்த பொண்ணுங்க எவ்வளவு சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்காங்கன்னு? ஆமா, அதுக்கு என்ன? பாயப்புள்ள இப்படியெல்லாம் பார்க்க மாட்டானே. என்னமோ விஷயம் இருக்குது, தெரிஞ்சுக்கலன்னா மண்டையே வெடிச்சு போகுமே. என்னடா சக்தி, அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்கா? ஏய் வேணாண்டி சிக்கி, ஓடி இருங்க சொல்லிட்டேன். அந்த பொண்ணுக்கு என்ன? நானும் அவ பின்னாடி ரொம்ப நாளா சுத்திட்டு கிடக்கேன், ஆனா இது வரைக்கும் ஒரு தடவை கூட என்ன திரும்பி பார்க்கலடா. இது எப்ப இருந்து? ஏட்டி ஜாலியா இருக்குடி. அந்த பொண்ணு யாருடா மச்சான்? அழகாத்தான் இருக்கா. அவ பேரு என்ன பயபுல இழுக்குறான்? அவ அவ பேரு மலருடா. எனக்கு தெரியாம அந்த பொண்ணை எப்ப பார்த்த? அவ தோட்டத்துலதான் ரிசர்ச் பண்ணும்போது அப்பப்ப வருவா. அப்ப பார்த்ததுதான். அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவளை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிட்டுடா. ஓ லவ்வ சொல்லிட்டியா? இல்லையே, பயமா இருக்குதுடா. அவ பாட்டு அடிச்சிட்டானா? அடிச்சிருவாளா? ஆமாடா. ஏய் பாத்துடி, ஏய் மலர கீழே விழ போற. ஏங்க பாத்து. மனிதர்கள் ஆடிடும் ஆட்டம் என தெரியுது இப்போது, இது ஆண்டவன் ஆடிடும் ஆட்டம் என தெரிவது எப்போது. சக்க நானா? விடுங்க, யாரு டீவே புதுசா இருக்குது. பொண்டாட்டி மாதிரி இல்லடி, தாங்கிட்டு நிக்கான். இப்ப என்ன விடுங்கன்னு சொன்னேன். சாரிங்க, நீங்க கீழே விழ பாத்தீங்களா, அதான் பிடிச்சிட்டேன். ஓ ரொம்ப நன்றி. இருக்கட்டும், பரவாயில்லங்க. ஆமா, உங்களை இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல பார்த்தது இல்லையே. அது நான் வந்து இந்த ஊருக்கு புதுசு. அப்படியா? ஏட்டி இவன் பாவிய சரியில்லையே. ஆமாம் டி. குறுக்குறுன்ல பாக்கா. ஏட்டி மலரு வா போலாம். அதுக்குள்ளயுமா? என்னது? அது அது வந்து இல்ல, ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்தீங்க, திடீர்னு போறேன்னு சொன்னீங்களே, அதான் கேட்டேன். எங்களுக்கு நேரம் ஆயிட்டு, நாங்க போகணும். நீங்க போய் உங்க சோழிய பாருங்க. ஏட்டி வா போலாம். சரி. சோடாப்பட்டி எப்படி பார்க்க பாரு. இதுக்கு முன்னாடி பொண்ணுங்களை பார்த்ததே இல்லை போல. பாயபிள்ள. ஏட்டி வா போலாம். சாரி டி. பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்ப எதுக்கு கப்பல் கவுந்த மாதிரி உக்காந்துருக்கியான்னு தெரியல. அடே டேய் ராம். கேக்குது, சொல்லுங்க. அந்த பொண்ணுகிட்ட போய் என்னடா பேசுன? அவசியம் சொல்லணுமோ? ஆமாடா, அவசியம் சொல்லிட்டே ஆகணும். சொல்லு. என் மனசுல உள்ளத சொல்லிட்டேன். அடே அதை என்ன சொன்ன? என்ன சொன்னேன்னதே கேட்கேன். அம்மா சும்மா சும்மா கத்திக்கிட்டே கிடக்காதீங்க. ஆமா சொன்னேன் தான், எனக்கு அவளை பிடிக்கலன்னு சொன்னேன். அடே என்ன வேலைடா பாத்துட்ட? தேடி போனாலும் அந்த மாதிரி மருமவ கிடைக்க மாட்டாடா ராம். அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு சுக்கி தான் பிடிச்சிருக்கு. என்னது? அந்த ஒண்ணும் இல்லாதவளை கட்டிட்டு வந்து என்னத்த பண்ண போற? அம்மா அடச்சி வாய முடுறா. நீ சீதாவை தான் கட்டிக்கணும். இந்த வீட்டுக்கு மருமவான்னு வந்தா சீதா மட்டும்தான். நான் சொல்றதையும் கேட்டுக்கோங்க. என் பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்தா அது சுக்கி மட்டும்தான். அவளை தவிர யாரையும் கட்டிக்கிட மாட்டேன். அத்தை இவளா? இவ எதுக்கு இங்க வந்தா? ஐயோ என் செல்லம், என் மருமவ வந்துட்டா. வாமா வா. ஹாய் ராம். அவன் அப்படித்தாமா, இதெல்லாம் நீ கண்டுக்கிறாத. இருக்கட்டும் அத்தை. ஏமா ஏதாவது சாப்பிட்டியா என்ன? ஓ சீதா ராம் கிட்ட பேசணும்னு வந்திருப்பாளோ. நம்ம போயிடுவோம். இருமா சீதா, நீ பேசிட்டு இரு. வெளியே கொஞ்சம் வேலை இருந்துச்சு, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ராம் என்னாச்சு? நான் வெளியே போகணும், கொஞ்சம் வலிக்கிட்டு நிக்கலா. இப்போ என்ன ஆயிட்டு? நான் உங்க பொண்டாட்டி ஆக போறவ தானே சீதா. ஏன் இப்படி கோவப்படுறியா? நான் எவ்வளோ ஆசையா வந்தேன், உங்களை பார்க்கணும் போல இருந்துட்டு அதான் கிளம்பி வந்துட்டேன். நீ பார் சீதா, என்ன டென்ஷன் படுத்தாத. ஒழுங்கா மரியாதையா வழிவிடு. முடியாது. என்ன பண்ணுவியா? இல்ல என்ன பண்ணுவியான்னு கேட்டேன். என்னடி பண்ற?
ஓரிரவு தெரியாதல படுத்தாலும் என்ன பண்ற எந்திரடி. சீ போங்க ராம். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு. நீங்க இல்லாம நான் வாழ்ந்துக்கிட மாட்டேன் ராம். என்ன பேசுற எந்திரி முத. முடியாது சீதா. ராம். ஐயோ சுக்கி வர மாதிரி இருக்கே. ஏடி சுக்கி. ஏடி சுக்கி அழாதடி அவதாட்டி. அது போங்க ராம். இதுக்கு தான் நான் வேணான்னு சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப பாருங்க அசிங்கமாயிட்டு. ஏய் என்ன பேசுற வாய மூடுடி. ஏடி சுக்கி நான் சொல்லுறத கேளுடி. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லடி. ஆமா ஆமா நாங்க சும்மா பேசிட்டு தான் இருந்தோம். போதும்டா, நானே என் கண்ணால பாத்துட்டேன். ஏடி சுக்கி நான் சொல்லுறத கேளுடி. அப்படியெல்லாம் இல்லடி. இப்ப எதுக்கு இப்படி பேசுறியா? அவ சொன்னா நான் நம்பிடுவேனோ? ஏன் ராம பத்தி எனக்கு தெரியும். மூடு. நீ ஏன்டா அழுதுட்டு இருக்க? என்னோட ராம பத்தி எனக்கு தெரியாதா என்ன? அவ என்ன சொன்னாலும் நான் நம்பிடுவேனோ? ஓ அவ்வளவு நம்பிக்கையோ? ஆமா, இவன் என்னோட புருஷன். ஏடி அடைச்சி வாய மூடு. உங்க 2 பேரும் என்ன பண்ணுதேன்னு மட்டும் பாருங்கடி. இவனோட அன்பு காதல் எல்லாம் எனக்கு மட்டும்தான். இவனை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதையும் தாண்டி நானும் சொல்றேன், ராம் எனக்கு மட்டும்தான். அவனை நானும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படி சொல்லுதுடி என் பொண்டாட்டி. இதெல்லாம் வாய்க்கிலேயே பேசு. பலாருன்னு அவ கண்ணத்துல ஒண்ணு விட்டுருக்க வேணாமோ? அது இல்லடி. அடியே உன்னை என்ன பண்ணுதேன்னு மட்டும் பாருடி. அடே போன் போட்டோன்னே ஓடி வந்தா. நீ என்னடா நான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்க. ஐயோ அப்பா உனக்கு என்னதாண்டா பிரச்சனை? எனக்கு 1008 சோழி கிடக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நீ கூப்பிட்டேன்னு வந்தேன் பாத்தியா? என்ன சொல்லணும்டா? ஆமா இப்ப என்னதான் பிரச்சனை உனக்கு? நான் வேற சுக்கிய வர சொல்லிட்டேன்டா. அவ எனக்காக காத்து கிடப்பா பாத்துக்கோ. பயபுள்ள ஒரு போனை போட்டு கவுத்துக்கிட்டேடா. இப்படி எப்படி ஃப்ரெண்டு முக்கியமா காதலி முக்கியமா? என்னடா கேள்வி கேட்க? வாயை திறந்து சொல்றா நான் பாத்தியா? டேய் உன்னைத்தான் கேட்கேன், என்னதான் பிரச்சனை உனக்கு? அது வந்துடா மச்சான். அட பாவி குடிச்சிருக்கியா? அது அது வந்துடா மச்சான் லைட்டா. அட பாவி மலருக்கு தெரிஞ்சிட்டா என்ன ஆகும்? குடிச்சதே அந்த பொண்ணாலதே. என்ன சொல்றியா? ஆமா அந்த பொண்ணு சிவாவை வேணான்னு சொல்லிட்டா. என்னடா சொல்லுத? இல்ல இல்ல இருக்காது. பயபுள்ள போதை போட்டு உளருதான். அடே ராம் நான் இன்னும் குடிக்கலையே. அட ஆமா ஏன்டா சிவா இப்படி பண்ற? வீட்டுக்கு தெரிஞ்சிட்டா என்ன ஆகும்? அம்மா இதை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது இல்லடா மச்சான், அவ என்னை பார்த்து முடிஞ்சிச்சு சோழி. என்னடா சொன்னா? என்னை பார்த்து பிடிக்கலைன்னு சொல்லிட்டாடா. அவன் அப்பனுக்காக என்ன வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டா. என் காதல் என்ன அவளை சீப்பாடா ராம். என்ன ரொம்ப உருகுற மாதிரி பேசுறான். பயபுள்ள சோகத்துலதான் கிடக்கோ. ஒரு இன்னொரு பெக்கு அடிச்சுக்கிடுதே. என்னது? என்னதான் செய்த? சிவா வாட போலாம். போடா மச்சான். அவன் என்னை பார்த்து எப்படிடா இப்படி சொல்ல போச்சு? அவன் மேல நான் எம்புட்டு ஆசை வச்சிருக்கேன். ஆமா ஆமா ரொம்ப ஆசதே. வாடா மலர்கிட்ட நான் பேசுதேன். எனக்கு அவ வேணாண்டா. ஆனா ராம் அவன் இல்லாம நான் வாழ்ந்துக்கிட மாட்டேன்டா. என்ன பேசலாம்? அப்படியும் பேசலாம் இப்படியும் பேசலாம். இப்ப நிலைமை சரியில்லையே. சரி வாடா போலாம் வீட்டுக்கு. இல்ல இல்ல வரமாட்டேன். வரமாட்டியா? எனக்கு இப்பவே 2ல 1 தெரிஞ்சு ஆகட்டும். என்ன தெரியணும்? வாடா மச்சான் போலாம். எங்க கூப்பிடுதான்னு தெரியலையே. இன்னைக்கு போய் அவளை உண்டு இல்லைன்னு பண்ணுதோம். அவளை பாவி அந்த பிள்ளைய பார்க்க கூப்பிடுறானே, அவன் அப்ப ஓட விட்டு அடிப்பானே. டேய் ராம் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேடா. இப்படிதான் சொன்னதையே சொல்லிக்கிட்டு கிடக்காரு. பேசாம ஓடிருங்க சொல்லிட்டேன். எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அடே ராம் நான் எங்கடா கூட்டிட்டு வந்தேன்? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி வர சொன்னாது. வந்து பார்த்தா இப்படி உட்காந்துருக்காருடா. உங்களுக்கும் போன் போட்டானா? ஆமாண்டா ராம். ரொம்ப நேரமா காதுல ரத்தம் வந்துட்டு சொன்னதையே சொல்லிட்டு கிடக்காரு பாத்துக்கோ. முடியலடா. டேய் ராம். ஆரம்பிச்சிட்டார் கேளு. என்னடா விருந்து சாப்பிட போலாமான்ற மாதிரி பேசுதிய? என்னமோ இன்னைக்குதான் கொஞ்சம் அவளை சமாதானப்படுத்தி வச்சுட்டு வந்தேன். ஒத்து கூட பூக்களை இவனுக்கு. டேய் ஒழுங்கா எந்திரிச்சு வரப்போறியா என்ன? இல்ல இல்ல இப்பவே போகணும். அவளை போய் உண்டு இல்லைன்னு ஆக்கணும்டா ராம். கிளம்பு வா போலாம். எது இந்த நிலைமையிலையா? அவன் அப்பயே நம்மள ஓட விட்டு அடிச்சிருவான்டா. நம்ம வேணா காலையில போலாமா? டேய் எட்டி ஒன்று மிதிச்சிருவேன் பாத்துக்கோ. ஒழுங்கு மரியாதை என்னை கூட்டிட்டு போ. சரி போலாம். டேய் என்னடா சொல்லுத? சும்மா அப்பதே வீட்டுக்கு வருவியான். பெரிய பொண்ணை வேற பார்க்கலான்னு நினைச்சேன். இப்படி கவுத்தி போட்டீங்களேடா. ஐயோ எம்புட்டு நேரம் காத்து கிடந்தாலும் தெரியலையே. என்ன உண்டு இல்லைன்னு ஆக்க போறா பாத்துக்கோ. இங்க மட்டும் என்னமா அதே நிலைமதே இங்கேயும். இந்த பையக்குள்ள அது பாட்டுக்கு உட்காந்து கிடக்கு.
அடே இவங்க லவ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்கடா. என்ன பாடா படுத்துறியான். டேய் மச்சான், அவன் ரொம்ப பாவுண்டா. ஐயோ கண்ணெல்லாம் கட்டிக்கிட்டு வருது. சொன்னதையே சொல்லுதானே. அவளுக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா என்ன வேணான்னு சொல்லியிருப்பா. உன்னையெல்லாம் எவன்டா போலீஸ் வேலைக்கு எடுத்தா? ரவுடி பையில. யாரு? ஆ யாரு? நானு. ஓ அப்படியா, சரி சரி சொல்லிக்கோ. அட பாவி பையில. நீ இவனோட எனக்கு எனக்கு அடே நீயுமா பையபுள்ள ஒரு பாட்டிலையும் காலி பண்ணிட்டானே. ஐயோ இப்ப ஏன் நிலைமை? சோலி முடிஞ்சிட்டு. டேய் மச்சான், ரெண்டும் ஒண்ணு சேர்ந்துட்டுங்க. இனி ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த இந்த சீதா இருக்கல்ல, சீதா, அவன் என் முன்னாடியே சுத்தி சுத்தி வர்றாடா. ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவன் சொல்லுறது புது கதையாவில் இருக்குது. அவன் எனக்கும் சுக்கிக்கும் கல்யாணம் நடக்க விட மாட்டேங்காடா. அவளை பாக்குறப்ப எனக்கு கோவம் கோவமா வந்துட்டு. அப்படியா, வாடா போலாம். இன்னைக்கு போய் 2 பேரையும் ஒரு வழி பண்ணிட்டு வந்துடலாம். ஆமா ஆமா போங்க போங்க, அதுதான் ரொம்ப முக்கியம் பாரு. போச்சுது, இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியல. பய பிள்ளைங்க ரெண்டு என்னமா சேட்டை பண்ணுதுக. அவனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போறான்னு சொன்னா இவனும் சேர்ந்துல குடிக்கிறான். அப்ப ஏன் நிலைமை? 2 பேர்த்தையும் நான் தான் கூட்டிட்டு போகணுமோ? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. சோழி முடிஞ்சுட்டு. தம்பி தம்பி ராம், அதே எல்லாம் முடிஞ்சுட்டு. வாங்களேன், அப்படியே பொடி நிறையா வீட்டுக்கு போயிடலாம். யோ போயா, நாங்களே என்னமா கஷ்டத்துல இருக்கோம். அப்படிங்களா சார்? அப்படின்னா சரி. டேய் மச்சான், இன்னைக்கு அவ வீட்டுக்கு போய் அவன் அப்பனையும் அவளையும் உண்டு இல்லைன்னு ஆக்கணும்டா. ஆமாடா மச்சான், ரெண்டும் ஒண்ணு சேர்ந்துட்டு அந்த சீதா வீட்டுக்கும் போய் உன்னை பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலன்னு அவன் மூஞ்சி மேலேயே குத்தணும்டா. அட பாவிகளா, என்னமா பிளான் போடுறானுங்க. வாடா மச்சான் போலாம். கடைசியா ஒன்னே ஒண்ணு என்னவா இருக்கும்? சாட்டை பிடிச்ச பையங்க எதையாவது பண்ணி இன்னி வச்சிட போறாங்க. கையில இருக்கிறத குடுடா மச்சான். அட பாவி, இதுதானா? வாடா போலாம். இன்னைக்கு போய் ஒரு வழி பண்ணிட்டு தான் வரணும். அடே, அந்த பொண்ணு வீட்டுல ஏதோ பிரச்சனையை கிளப்பி விட்டுறாதீங்கடா. அவன் அப்பவே வேற கோவக்காரன். என்னத்தையாவது பண்ணி தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட போறான்டா.